சத்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவிலிருந்து சிறில் பிரபு. இன்றைக்கு அமெரிக்காவில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளை குறித்து பேச போகிறோம். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? நிறைய பேர் டிவியில் பேசுகிறாங்க, ரேடியோவில் பேசுகிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? வெளியில் வந்துடுவாங்க, நிறைய பேர் வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க, H1 வீசாலாம் போயிடுமா? அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது மக்கள் மனசில். ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒன்று தான். கமலா ஹாரிஸ்ன்னு ஒரு பெண்மணி, தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு பெண்மணி, இந்த தேசத்துக்கு பிரசிடென்ட் ஆகணுன்றது அநேகருக்கு விருப்பமாக இருந்தது, கரெக்டாக? ஆனால் அது நடக்கலைன்றதுக்காக இதோடு இந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. திருப்ப வருகிற நாட்களிலும் அநேகர் இந்தியன்ஸு இன்றைக்கும் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதை குறித்து நம்ம இன்றைக்கி பேசலாம், சரியா? முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 காரியத்தை குறித்து தான் இந்த எலெக்ஷனே பிரசிடென்ட் ட்ரம்ப் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. முதல் காரியம், யூஎஸில் இருக்கிற எக்கானமி 4 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நடுத்தர மக்களுக்கு சாதாரணமாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பால் வாங்கிறதுக்கு, பணம் வாங்கிறதுக்கு, முட்டை வாங்கிறதுக்குன்னு எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. வீடு வாங்குறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி எக்கானமி ஒரு பெரிய டாப்பிக்காக இருந்தது. ரெண்டாவது முக்கியமான காரியம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி. இந்த 4 வருஷத்தில் 20 மில்லியன் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதனால இந்த இமிக்ரேஷன் லாஸ் எல்லாத்தையும் டைட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது காரியம், அநேக வார்கள் நடக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாரம் நடக்குது. அதில் முக்கியமாக 2 வார், யூக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது. அதே போல் சைனாவுக்கும் மற்ற தேசங்களில் வார் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கிற வார். இந்த வாரெலாம் கொஞ்சம் அதிகமாக பேசப்படுகிற ஒரு நேரம் இது. அதை குறித்தும் நிறைய பேசினாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 காரியத்தை குறித்து பேச போகிறோம். எப்படி இது இந்தியர்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, எப்படி இது அமெரிக்கர்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, எப்படி இது மற்ற தேசத்தில் உள்ள மக்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல எக்கானமியை பற்றி சொல்லுவோம். 2 காரியம் குறித்து நான் பேசுகிறேன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும். ஒன்று நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு விவேக் ராமசாமியும் சரி, அதே மாதிரி ஈலான் மஸ்கையும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 360 வருஷ அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் 400க்கும் அதிகமான டிபார்ட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபெடரல் லெவல்லேருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுமான்னு நினச்சோன்னா நிச்சயமாக பண்ண முடியாது. அதுவும் 4 வருஷத்துக்குள்ளே பண்ண முடியுமான்றது பெரிய சந்தேகம். எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஃபார் ஷுவர். ரெண்டாவது, ட்ரம்ப்போடைய பிக்கெஸ்ட் கன்சர்ன் சைனா. ஏன்னா சைனாவிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி அமெரிக்காவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அதே ப்ராடக்டை அமெரிக்காலையும் பண்ணுறாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அமெரிக்காவிலேருந்து வருகிற ப்ராடக்ட்டுக்கு. இப்போ என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, சைனாவிலேருந்து வர ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸஸ் நிறைய போட்டோன்னா அமெரிக்காவில் உள்ள ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்க முடியும் அப்படின்றது இவங்களோட பெரிய கால்குலேஷன். இதெல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண தான் பார்க்குறாங்க. அதனால தான் இப்போது சைனாவும் அமெரிக்காவை இந்த தேசத்தில் மாறும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஃபார் ஷுவர். ரெண்டாவது, ரிப்பப்ளிக்கன்ஸுக்கும் டெமோக்ராட்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, ரிப்பப்ளிக்கன்ஸ் வந்தாங்கன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுட்டு க்ரோத் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட அமெரிக்க தேசத்தில் இப்போது நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்கானமி ஒரு 4 வருஷத்துக்கு ரொம்ப பெரிய ப்ராடக்டாக இருக்க போகுது. ரெண்டாவது, இவங்க சொல்கிறாங்க இந்த வார் ஸ்பெண்டிங். 2 பெரிய வார் இப்போ நடக்குது. ஒன்று இந்த யூக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள வார். ரெண்டாவது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்ள வார். இப்போது யூக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள வாரில் என்னென்னா, யூக்ரைனை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப்புக்கும் யூக்ரைன் பிரசிடெண்ட்டுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அதனால்
அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, யூக்ரைன் பிரசிடென்ட் வந்து கடன்னு கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜனவரி 20 வரும்போது ட்ரம்ப் அப்போ தான் பிரசிடென்ட் ஆகுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மீடியாலலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் அதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. அப்படிலாம் நிச்சயமாக நடக்க போகிறதில்ல. ஜனவரி 20 தான் வந்து பிரசிடென்ட்டுக்கு அந்த ஹோல் இனாகரேஷன் வில் ஹேப்பன் ஒன்லி ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் பிரசிடென்ட்டு. இதுக்கு நடுவில் அவங்களுடைய டீமை தான் பில்ட் பண்ண முடியுமே ஒழிய பெரிய மாற்றங்களை உண்டாக்க முடியாது. அதனால தான் பைடனோ பிரசிடென்ட் பைடனோ வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸும் அவங்களுக்கு கீழே இருக்கிற அஜெண்டாவை எதெல்லாம் சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுவும் இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்துருச்சு. காங்கிரஸ் ஆஃப் ஆக போகிறாங்க, செனட் ஆஃப் ஆக போகிறாங்க. இங்கேருந்து ஜனவரி 20 பெருசாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்துடவே முடியாது. அதனால் வந்து வி ஷுட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஃப்ரம் தட் ஒன். இப்போது 2 வாரை பற்றி சொன்னோம் இல்லையா? யூக்ரைன் வாரில் வந்து அமெரிக்கா ஜனவரி 20 அப்புறம் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க, காசு கம்மியாக்க போகிறாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஸோ இந்த வாரை எப்படியாவது சீக்கிரமாக கொண்டு வந்து முடிக்கணுன்றதுக்கு வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ரொம்ப முயற்சி செய்வாங்க. 2வது இஸ்ரேல் பாலஸ்தீன் வார். அதில் என்ன பெரிய இதுன்னா, இது நாள் வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாவோ பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாவோ ஸ்ட்ராங்காக அமெரிக்கனோட பொசிஷன் இல்லை. ஸோ அதனால் என்னாச்சு, இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாமே வந்து அநேக நாடுகளில் வந்து போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அடுத்து ட்ரம்ப் தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய நாட்டில் இருந்து இந்த ஹமாஸ் லீடர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான காரியங்கள் நிறைய நடக்க தான் போகுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மீம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் தடல் புடால நிறைய காரியம் வரப்போகுது. ஏன்னா எல்லாமே ட்ராமேட்டிக்காக இருக்க போது, எல்லாமே இவங்க ஒரு பெரிய லெவலில் இதை உடச்சி பண்ண போகிறாங்க. ஸோ 3வது காரியம் என்னென்னா, இந்த பார்டர் செக்யூரிட்டி. இந்த பார்டர் செக்யூரிட்டி வந்து இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் 20 மில்லியன் அமெரிக்கன்ஸு இல்லீகல்ஸு அமெரிக்காக்குள்ளே வந்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய காரியமாக பேசப்பட்டது. இதை வந்து பார்டர்லேயே தடுத்து நிறுத்தணும், இல்லீகலாக வரவங்கள தடுத்து நிறுத்தணுன்றது வந்து ஒரு பெரிய எஃபர்ட். இப்போது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கிட்டே இருக்கிற ஒரு பெரிய துருப்புச்சீட்டு என்னென்னா, இல்லீகலாக வந்த இந்த இமிக்ரெண்ட்ஸு யுஎஸ்குள்ளே வந்து தப்பு பண்ணி ப்ரிசன்குள்ளே இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரியும் ப்ரிசன்குள்ளே இருக்கிற அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் தான் முதல்ல டார்கெட் பண்ணி டீபோர்ட் பண்ணணுன்றது அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு கோலாக இருக்க போகுது, ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு கோலாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்தியாவில் உள்ள H1B விசா என்ன ஆகும், இது F1 விசா என்ன ஆகும். நிச்சயமாக அதிலெல்லாம் அஃபெக்ட் இருக்க தான் போகுது. நிறைய இடத்துல வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போகிறாங்க. விவேக் ராமசாமி அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, இந்த H1 ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய முதல் கோல் வந்து எல்லாரையும் டீபோர்ட் பண்ணிடுவாங்க. அந்த இது வந்து ஒரு தப்பான ஒரு கருத்து. அதை வந்து லெஃப்ட் மீடியா வந்து இப்போ நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. அதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். ஆனால் முக்கியமாக என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ இருக்கிற இந்த H1 விசா, இப்போ இங்கே இருக்கிற இந்த க்ரீன் கார்டு ப்ராசஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் வரதான் போகுது. ஒரு 4 வருஷத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த இல்லீகலாக வரவங்கள தான் அவங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்களே ஒழிய லீகலாக வரவங்கள நிச்சயமாக அவங்க போய் தொடர்றதுக்கான காரியம் ரொம்ப கம்மி. இதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்போ இந்த மீடியாவில் வந்து MSNBC, CNN இது போல் டிவி ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா வந்து வியூவர்ஷிப் கம்மியாச்சு, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும்போதும் ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிப்பாங்க, இல்லாட்டி டெமோக்ராட்ஸ் ஜெயிப்பாங்க. இப்போது ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ஃபாக்ஸ் நியூஸு இந்த மாதிரி ரைட் விங் நியூஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி டெமோக்ராட்ஸ் வந்து லெஃப்ட் விங் நியூஸை பார்ப்பாங்க, CNN, NBC, MSNBC அந்த மாதிரி. இப்போது ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் வரும்போது இப்போ ரிப்பப்ளிகன்ஸ் தோற்றுருந்தாங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் கீழே வரும். இப்போ டெமோக்ராட்ஸ் தோற்றதுனால MSNBCயோ CNN வியூவர்ஷிப் கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் இது எங்கே போய் நிற்க போகுதுன்னா, நமக்கு இப்போ இந்த கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்களே, யூடியூப் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க,
இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு பெரிய இன்ஃபோ வாரை கிரியேட் பண்ணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இந்த பயஸ் எல்லாம் உடைக்கணும்னா நார்மலாக இப்போ பாருங்களேன், இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து அமெரிக்க தேசத்துலேருந்து எடுத்தால் கூட எவ்வளோ பேருக்கு இவ்வளோ ரீச் வருதில்ல. இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக இப்படி தான் நான் இதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி வந்து மீடியாவில் வந்து பயமுறுத்துகிறாங்க. அதாவது டிசம்பருக்குள்ளே கவர்மெண்ட் மாறிடும், இந்தியன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க, இது அபார்ஷன் பண்ணலாம் முடியவே முடியாது, அது மாதிரிலாம் வந்து நிறைய தப்பான ப்ராப்பகேண்டா நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அது எதுவுமே நடக்கிறதுக்கான சான்ஸு ரொம்ப கம்மி. ஸோ அதனால யூ ஷுட் ரிலாக்ஸு. அகெயின் சத்யம் டிவி நேயர்களுக்கு அமெரிக்க தேசத்திலிருந்து பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். கமலா ஹாரிஸ் வந்து முதல் பெண்மணியாக அமெரிக்க தேச ஜனாதிபதியாக அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அவங்களுக்கு இப்போ கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்க, அவங்களோட அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க என்ன ஆகுவாங்க லைக் ஜனவரி? ஸோ இந்த கேள்வி என்னென்னா, இப்போ அமெரிக்க தேசத்தில் கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்போ அவங்க ஆகலை. அங்கே என்ன நடக்க போகுது? இப்போ இந்த இந்தியா டைம்ஸில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கமலா ஹாரிஸ் மாதிரி பிரசிடெண்ட்டாக வந்துட்டாங்கன்னா ஒரு இந்தியன்னு ஃபஸ்ட்டு, ஒரு உமன் பிரசிடெண்ட்டாக வர்றது, ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனு, முக்கியமாக சென்னையிலேருந்து வந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பிள்ளை பிரசிடெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து இது வந்து இந்த எலெக்ஷனே வந்து ட்ரம்ப்புக்கு போடுவோமா இல்லை ட்ரம்ப்பை எதிர்த்து போடுவோமா அப்படி தான் இந்த எலெக்ஷன் இருந்ததே ஒழிய கமலா ஹாரிஸ்ன்னு ஒரு மனுஷிக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் கொடுக்கப்படல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4 மாதம் தான் இருந்தது. எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க எலெக்ஷன்லேயே ரன் பண்ண போகிறாங்கன்னே தெரிஞ்சுது. ஸோ அந்த 4 மாதத்துக்குள்ளே அவங்க ஒரு பெரிய எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு 2 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ஸு. அது எதுவுமே நடக்காததுனால வந்து அந்த 4 மாதத்துக்குள்ளே அவங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை அவங்க கொண்டு வரல. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் வந்து ட்ரம்ப் வேணுமா வேண்டாமா அப்படின்றது தானே ஒழிய ஒரு இந்தியனையோ ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனையோ ஒரு உமனையோ எதிர்த்து தானே ஒரு ஓட்டு கிடையாது. நீங்கள் அமெரிக்கா குறித்தான நல்ல ஒரு அழகான ஒரு 360 வியூ கொடுத்தீங்க. இன்னொரு ஆஸ் அ அமெரிக்கன் இந்தியனா இந்த ஜனவரி 20க்கு அப்புறம் அமெரிக்கனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னா? சரி, இந்த கேள்வி என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸையோ இல்லை இந்தியன்ஸ் கூட இங்கே வர அமெரிக்காவுக்கு வர ஒரு சூழ்நிலை மாறுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் H1Bலையும் இருக்காங்க, க்ரீன் கார்டு ப்ராசஸ் முடியாமல் இருக்காங்க, புதுசாக F1 போட்டு ஸ்டூடெண்ட்டாக வரவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நிலையில் பார்த்தோன்னா பெரிய மாற்றங்கள் ஒன்றுமே அவங்க இம்மீடியட்டாக பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் கம்பெனிஸு லைக் HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இது போல் கம்பெனிஸு ஆஃப்ஷோர்லேருந்து இங்கே ஆன்ஷோருக்கு வர அந்த ஒரு பேத் வந்து டைட்டன் ஆகும். ஃபார் ஷுவர் இட்ஸ் கைண்ட் டு டைட்டன். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன்ஸ்க்கு தான் முதல்ல வேலை கொடுக்கணும். அது வெதர் அவங்க இந்தியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியன் அமெரிக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இங்கே இருக்கிறவனுக்கு முதல்ல வேலை. அதுதான் வந்து அவங்களோட பெரிய இதுவாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதை தாண்டி போய் அவங்களுக்கு மற்ற நாட்டிலேருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்க போகிறாங்க. ஸோ இங்கே உள்ள கம்பெனிஸ் கூட இதை ரொம்ப சீரியஸாக இதை கன்சிடர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு இட்ஸ் கோயிங் டு பி டஃப் தான். அந்த H1ல இருக்கிறவங்களுக்கு டஃப்பு, க்ரீன் கார்டு ப்ராசஸ் மாற்றுறவங்களுக்கும் டஃப்பாக இருக்க போகுது. அண்ட் இந்த காலேஜ் படிக்க வரவங்களுக்கும் இந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா இந்த சிஸ்டமை ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் 30-40 இயர்ஸில் இந்த நம்பர் ஆஃப் H1 வர்சஸ் த நம்பர் ஆஃப் க்ரீன் கார்டு வந்து இஸ் பீன் அ ஹியூஜ் கன்சர்ன் அமெரிக்காவுக்கு. அது வந்து ட்ரம்ப்பை சுற்றி இருக்கிற இந்த புது கேபினெட்டுக்கும் நல்லா தெரிய தான் போகுது. அழகாக அமெரிக்காவில் இருக்கிற இந்திய மக்களுக்கு அழகான அவங்களோட சூழ்நிலை கரெக்டாக சொன்னீங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி மாறணும்?
ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழர்களை வந்து இங்கே அமெரிக்க தேசத்தில் நிறைய பெரிய லெவலில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், கூகுள் சிஇஓ இருக்காங்க, கமலா ஹாரிஸே இருக்காங்க. அதுபோல் நிறைய சிலிக்கன் வேலி சிஇஓஸு தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. அப்படி இங்கே இருக்கிற யாருக்கும் ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகுமா அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து இட்ஸ் கோயிங் டு கோ. எதுவுமே வந்து ஈஸியாக இந்த கண்ட்ரியில் மாற்றவே முடியாது. ஏன்னா காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணணும், செனட் அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணணும். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டா தான் எதையுமே மாற்ற முடியும். ஆனால் இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த ட்ரம்ப்புக்கு காங்கிரஸும் ரிப்பப்ளிக்கனாக இருக்காங்க, செனட்டும் ரிப்பப்ளிக்கனாக இருக்காங்க, கவர்மெண்ட்டும் ரிப்பப்ளிக்கனாக இருக்காங்க. ஸோ எந்த சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இந்த நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் அவங்க கடகடன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து பெருசாக ஒரு மாற்றங்கள் வந்து வரதான் போகுது. ஆனால் வந்து அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து வர்ற வரைக்கும் அவங்க வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து, சென்னையிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து வருகிற மக்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்ன, நம்ம அமெரிக்க தேசத்தை பார்த்தோம், இந்தியாவை பற்றி பார்த்தோம், தமிழ்நாடு இந்தியா மக்களை பார்த்துக்கோம். உலக மக்களுக்கு அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? லைக் இன்னும் அவங்களுக்கு பீஸ், உலகத்தில் பீஸ் நிறைய இருக்குமா, இல்லை நிறைய வார் வருமா, அவங்களுடைய எக்கானமிக்கு எப்படி இருக்கும், அவங்களோட இது இருக்கும், அந்த மாதிரி உலகத்துக்கு மக்களுக்கு எப்படி அது பார்ப்பாங்க? ஸோ இப்போ பார்த்தோன்னா அமெரிக்கா வந்து வார் எல்லாத்தையும் என் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு பெரிய எஃபர்ட்டை கொண்டு வந்து சேர்த்தாங்க இந்த எலெக்ஷனில். அது ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோவாக இருந்தது ட்ரம்ப்புக்கு, வார்ஸ் எல்லாத்தையும் குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வரும்போது அந்த டென்ஷனை குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏற்கனவே. ஏன்னா இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் பைடன் பீரியட் இருந்ததுல, அமெரிக்க தேசத்தை ஒரு 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 பொருட்டாகவே கன்சிடர் பண்ணல அவங்க. வேர்ல்டு லீடர்ஸ் யாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பை கன்சிடர் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிசிஷனுமே வந்து எஸ்ஸா நோவான்ற மாதிரி ஒரு கிளியர் கட்டு டிசிஷன் எடுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே வள கொலன்னு பண்ணி தான் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இனி வருகிற டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கர்ஸு, எல்லாம் பிஸ்னஸ் கைஸு, எல்லாருமே ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்த ஆட்களில் தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த புது கேபினெட்டில். ஸோ அப்படி வரும்போது இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் சீக்கிரம் எடுக்கிறதுனால யூரோப் ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், சைனா ஆகட்டும், ஈவன் நார்த் கொரியா ஆகட்டும், they will all be very careful to do anything that's going to destruct or unstabilize the economy. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து we should always look for the positive outcome of this one. ஒன் மோர் கொஸ்டின். இடதுசாரி வந்து ட்ரம்ப் எதிர்க்கும் போது முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, அவர் ரேசிஸ்ட்டு, வெள்ளைக்காரங்களை சப்போர்ட் பண்ண போகிறாரு, ஸோ கருப்பர்களோ இந்தியர்களோ இல்லை முஸ்லிம்ஸோ எல்லாருமே வந்து கஷ்டப்பட போகிறாங்க. உண்மையாகவே ட்ரம்ப் ரேசிஸ்டா? ஒரு இந்திய அமெரிக்கனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த கேள்வி என்னன்னா வந்து, ட்ரம்ப்பு ரேசிஸ்டா? அவர் வெள்ளைக்காரனை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரா, கருப்பர்களையோ மற்ற நாட்டு முஸ்லிம்ஸையோ சப்போர்ட் பண்ண மாட்டாரா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா, கருப்பர்களுடைய ஓட்டு இந்த முதல் வாட்டி ட்ரம்ப்புக்கு தான் வந்து அதிகமாக உளுந்திருக்கு. அதே மாதிரி ஹிஸ்பானிக் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீபோர்ட் பண்ண போகிறான்னு. ஆனால் நிறைய ஸ்பானிஷ் பீப்புள் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. முஸ்லிம்ஸு இன்ஃபேக்ட் இந்த இந்த வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரை கன்சிடர் பண்ணும்போது கூட அங்கே வந்து பாலஸ்தீனியன் சைடாக இருக்கிற இந்த முஸ்லிம்ஸும் இந்த பக்கம் இருக்கிற முஸ்லிம் கிறிஸ்டின் ஜூயிஷ் பீப்புளும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதிக விதத்தில். ஸோ அதனால் வந்து ஒரு இந்தியனா இவரை வந்து ஒரு ரேசிஸ்டாக நிச்சயமாக பார்க்க முடியுமான்னு நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற கேபினெட்டே பாருங்களேன், எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாருமே ஒயிட்டுன்னு. நிச்சயமாக கிடையாது. துல்சி கேபட்டு இந்தியன்னு, விவேக் ராமசாமி இந்தியன்னு, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து இந்தியன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, ரஷ்யன்ஸ் இருக்காங்க இந்த கேபினெட்டில். இவங்க ஒயிட்ஸ் இருக்காங்க ஃபார் ஷுர்.
பிளாக்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி அநேகரை வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்த ட்ரம்ப்புக்கும் இந்த டைம் வந்த ட்ரம்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 வாட்டி அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆகி போச்சு. ஸோ ஒருத்தர் வந்து இந்த லைஃப்பை வந்து டெத்தையும் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஹவு தே see திஸ் லைஃப் இஸ் going to be so different. ஸோ அப்படி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ட்ரம்ப் லுக்ஸ் at it. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது இந்த லெஃப்டோட அஜெண்டாவும் லெஃப்டோட மெசேஜிங்கும் தான் அந்த மாதிரி இருக்குது. I don't think Trumpோட messaging is going to be like that. He's not going to come out as a racist. He's going to go after those 3 things for sure. Economy, less spending on war, and illegal immigrants. இந்த 3 தான் வந்து they will go after that. ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி படிக்கலங்கண்ணா, இது இது என்னுடைய கருத்து, இது சுய கருத்து. இதில் வந்து பேட்டர் காத்து இருந்தால் தயவுசெய்து என் ஃபீட்பேக் எதனா கொடுங்க எனக்கு. இதை பற்றி இன்னும் ஒரு டிஸ்கஷனை டெஃபினட்டாக வந்து யூ ரீச் அவுட் டு மீ ஆர் லைக் இன்னும் சத்தியம் அது மாதிரி ஒரு ஒரு லெண்டிங் வந்து க்ளீனாக. ஷூர். இதை பார்த்துட்டு இருக்க சத்தியம் டிவி நேயர்களுக்கு இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கருத்தோ இதுவோ கிடையாது. இது வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு சூழ்நிலையை பற்றி தான் நம்ம பேசணும் நம்ம இன்றைக்கி. ஆனால் இதில் உங்களுக்கு டிஸ்க்ளைமர்ஸ் இருக்கும், உங்களுக்கு வெறுப்பு இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் வந்து இது சாத்தியமானு கூட இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து இந்த டிவியில் பார்க்கும்போது இதை வந்து வெறும் ஹேட் ஸ்பீச் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. இதுக்கு பதிலாக இதை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக பேசி இது போல் காரியங்கள்லாம் வரும்போது நம்ம வந்து இது கிடையாது, தப்பு, இவன் சொல்கிறது தப்பு, அப்படி உடனே ஒழிச்சிடாமல் இது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக we should be able to talk. எது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது இதை ஒரு ஹேட் வியூவோட பார்த்துடாதீங்க. இது ஒரு அட்டெம்ப்ட் டு பிரிங் us all together.